ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 13 அன்று வெளிவர இருக்கும் புத்தம் புதிய டாப் 10 திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து பார்க்க ஆரம்பிங்க. வழக்கமாக பல திரைப்படங்கள் ஓடிடிலையும் சரி தியேட்டர்லையும் சரி ஒரு 15 திரைப்படத்துக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகுது வாரம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு 10 திரைப்படங்கள் மட்டுமே. ஏன்னா சொல்கிற அளவுக்கு நிறைய திரைப்படங்கள் இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகலை, அப்படி இப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 10ஆவதா பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவி தேஜா அவர்களோட BMW திரைப்படம் தான். ஸோ ஜனவரி 13 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது, ZEE5 ஓடிடியில். ஸோ தமிழ்லேயும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ரவி தேஜா அவர்களோட ஃபேன்ஸு யாராவது இருந்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ZEE5 ஓடிடியில் மார்ச் 13 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டு மகிழுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து தியேட்டருக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்காது தமிழ் டப் பண்ணிலாம். ஸோ ஓடிடியில் வந்து கண்டு மகிழுங்க இந்த திரைப்படத்தை. கிஷோர் திருமாலா இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. ஹஷிகா, டிம்பிள் ஹயாதி, சுனில் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ BMW படத்தை காண தவறாதீர்கள். அண்ட் 9ஆவது பார்க்க போகிற திரைப்படம் ஃபன்கி. ஸோ இதுவும் ஒரு தெலுங்கு மூவி தான். மார்ச் 13 நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில். ஸோ தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி, அதேமாரி தெலுங்கு அப்படின்னு எல்லா லாங்குவேஜிலும் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ பிப்ரவரி 13 காதலர் தினத்தை முன்னிட்டு ஃபங்கி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. விஸ்வாக்சன் தான் திரைப்படத்தில் ஹீரோ. நம்ம கைடு அவர்கள் தான் திரைப்படத்தில் ஜோடியாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகேன்ற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கெலாம் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துக்க மாட்டீங்க, ஏன்னா இது ஒரு தெலுங்கு மூவி தான். ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ்லேயும் வந்து டப் ஆகி ரிலீஸ் ஆகுது மார்ச் 13 இந்த திரைப்படத்தை அனுதீப் அப்படின்றவங்க தான் வந்து இயக்கியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக 8ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் பூக்கி. ஸோ பூக்கி திரைப்படமும் இப்போ மார்ச் 13 ZEE5 ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்தை கணேஷ் சந்திரா அவர்கள் தான் வந்து இயக்கினாங்க. விஜயாண்டி இசை. பிப்ரவரி 13 காதலர் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆகி இந்த திரைப்படத்தில் அஜய் திஷன் அவர்கள் தான் ஹீரோ பண்ணிருப்பாங்க. மார்கன் திரைப்படத்தில் வில்லன் நடிச்சிருப்பாரு. ஸோ விஜயாண்டி அவர்கள் சொந்தக்காரங்க தான். மற்றும் அனுஷா, பாண்டியராஜன், சுனில் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போது இந்த திரைப்படம் வந்து மார்ச் 13 ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டருக்கெலாம் மிஸ் பண்ணவங்க இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் வந்து கண்டு மகிழுங்க. ஸோ இந்த திரைப்படம் தியேட்டருக்கெலாம் ஒரு ஃப்ளாப் தான், பெருசாக வந்து நல்லா இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஸோ விஜயாண்டி போட்ட காசுக்கு அவரே சூப்பராக ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியோ இல்லை ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் மூவியோ வந்து நடிச்சிருந்துருக்கலாம். நல்ல லாபம் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ சக்தி திருமகன், மார்கன் போன்ற படங்கள். ஸோ எனிவே இந்த பூக்கி திரைப்படம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், ஆனால் ஆவரேஜ் தான். ஸோ ஓடிடியில் பாருங்கள், தியேட்டரில் பார்க்காதவங்க. அந்த இடத்த 7ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து மேட் இன் கொரியா. ஸோ இந்த திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் மார்ச் 12 வியாழக்கிழமை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது, தியேட்டருக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆகலை வியாழக்கிழமை. இந்த திரைப்படத்தை கார்த்திக் அப்படின்றவங்க தான் வந்து இயக்கியிருக்காரு. நம்ம பிரியங்கா அருள்மோகன் அவர்கள் தான் திரைப்படத்தில் லீட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் நிறைய ஃபாரினர்ஸ் சப்போர்ட்டிங் ரோலில் வந்து பண்ணிருக்காங்க. இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவியாக வந்து உருவாகிருக்கு. எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். மேட் இன் கொரியா திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில். ஸோ பார்த்து எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மேட் இன் இந்தியான்னு வச்சுருந்தா கூட நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே மேட் இன் கொரியானா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரியங்கா அருண்மோகன் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, ஏன்னா செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க பிரியங்கா அருண்மோகன் அவர்களுக்கு. அண்ட் அடுத்ததாக 6ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஆரண்ய காண்டம். ஸோ ஆரண்ய காண்டம் திரைப்படம் வந்து ப்ராப்பராக மார்ச் 13 ரீரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். 2011 நம்ம தியாகராஜா குமார்ராஜா அவர்கள் டைரக்ஷனில், யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையில், ஜாக்கி ஷெரஃப், அதேமாரி 7G ரெயின்போ காலில் நடித்த ரவி கிருஷ்ணா, சம்பத்து உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். படம் சூப்பராக இருக்கும், ஆனால் தியேட்ரிக்கலாக அந்த திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை வந்து பெறவில்லை. ஏன் ஒரு ஆவரேஜ் மூவின்னு கூட சொல்ல முடியாது, பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் 2011 சொல்ல வரேன். எனிவே ஆரண்ய காண்டம் திரைப்படம் உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு த்ரில்லிங் மூவி தான். கண்டிப்பாக ரீரிலீஸ், என்னடா இந்த வாரம் எந்த திரைப்படம் ரீரிலீஸ் ஆகலையே நினச்சிட்டு இருந்தேன், ஆகிடுச்சு, கண்டு மகிழுங்க. அண்ட் அடுத்ததாக 5ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் போலீஸ் ஃபேமிலி திரைப்படத்தை இயக்குனது பாலுன்றவங்க. ஸோ அந்த திரைப்படத்தில் பருத்தி வீரன், சரவணன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ நிஷா, ராஜா மலைசாமி, காதல் சுகுமார் உட்பட பல பேர் இந்த திரைப்படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக மார்ச் 13 வெள்ளிக்கிழமை தியேட்டருக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் இந்த திரைப்படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சிறு பட்ஜெட் மூவி தான், ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் தரமாக வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. தலைப்பு வந்து கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக அதிக திரையரங்களில் தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ ஏதோ ஓரளவு திரையரங்களில் ஒரு சில மல்டிப்ளெக்ஸில் ஒரு காட்சிகள் அப்படி இப்படின்னு ரிலீஸ் ஆகுது.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் ஆன பிறகு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. அண்ட் அடுத்தபடியாக 4ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து வெஞ்சன்ஸ். ஸோ வெஞ்சன்ஸ் திரைப்படத்தை ராகுல் அசோக் அப்படின்றவங்க தான் திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தியேட்டருக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அபர்நதி அப்படின்றவங்க தான் திரைப்படத்தில் லீட் ரோல் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இணைந்து ஜான் விஜய், இளவரசு உட்பட பல பேர் வந்து சப்போர்ட்டிங் ரோல் வந்து பண்ணிருக்காங்க. முக்கியமாக நம்ம காளி வெங்கட் அதேமாரி லிவிங்ஸ்டன் கூட வந்து நடிச்சிருக்காங்க இம்பார்ட்டன்ட் ரோலில். ஸோ வெஞ்சன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம தமிழில் பழிவாங்குதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தா ஒரு அரசியல் கலந்த ஒரு பாலிடிக்ஸ் மூவி மாரி வந்து இருக்குது. ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். வெஞ்சன்ஸ் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ ஏதோ இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்கள் ஏதோ ஓரளவு வந்து தியேட்டருக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ என்னதான் இருந்தாலும் ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு அதிக திரையரங்களில் ரிலீஸ் ஆகலை. அதேமாரி வெஞ்சன்ஸ் வந்து ஒரு பெரிய திரைப்படமும் வந்து கிடையாது. ஆனால் பெரிய ஸ்டார் கேஸ்ட்டு ஓரளவு சப்போர்ட்டிங் ரோல் நடிக்கிறவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக 3ஆவது பார்க்க போகிற திரைப்படம் வவ்வல்ஸ். ஸோ வவ்வல்ஸ் திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக மார்ச் 13ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆகுது. வவ்வல்ஸ் திரைப்படத்தை கிட்டத்தட்ட 5 இயக்குநர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, வேறு லெவலு. சந்தோஷ் ரவி, சங்கீத், அதேமாரி ஜெகனு, திலீப் குமார், ஹேம்நாத் குமார் அப்படின்னு 5 இயக்குநர்கள் இயக்கியிருக்காங்க. அதேமாதிரி நமக்கு தெரிந்த முகங்கள்லாம் ரமணா படத்தில் நடித்த யூகி சேது ஒரு வேறு லெவலில் ஒரு கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. ஸோ அதேமாரி சின்னி ஜெயந்தன் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தில். ஆனால் லீட் ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூகி சேது அவர்கள் தான். ஸோ வவ்வல்ஸ் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு மீடியம் பட்ஜெட் மூவி தான். என்ன தான் 5 இயக்குநர்கள் இயக்குனாலும் ஸோ பெரிய திரைப்படம்லாம் வந்து கிடையாது. அதேமாரி ரொம்ப அதிக திரையரங்கெலாம் வந்து ரிலீஸ் ஆகலை. பட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக 2ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் கொலை சேவல். ஸோ கொலை சேவல் திரைப்படமும் மார்ச் 13 வெள்ளிக்கிழமை தியேட்டருக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இயக்குனர் துதி வாணன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம கலையரசன், தீபா பாலு, பாலசரவணன் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க கொலை சேவல் திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு மெசேஜ் சொல்கிற மாரி தான் வந்து இருக்குது. படத்தோட தலைப்பை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, கொலை சேவல் அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம முத்தையா படத்தோட சாயல் மாரி வந்து இருக்குது. ஸோ முத்தையாவுக்கும் இந்த திரைப்படத்துக்கும் ஏதாவது இன்வால்மெண்ட் இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை நடிச்சிருக்காரா இல்லை ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கான்னு தெரியல. எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் ஆன பிறகு எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ ஏதோ ஓரளவு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது இந்த வெள்ளிக்கிழமை கொலை சேவல். அண்ட் அடுத்த நம்பர் 1ல் பார்க்க போகிற திரைப்படம் கிணத்த காணோம். ஸோ கிணத்த காணோம் திரைப்படத்தில் நம்ம யோகி பாபு அவர்கள் தான் லீட் ரோல் ஹீரோவாக வந்து பண்ணுறாங்க. இந்த கிணத்த காணோம் அப்படின்னாலே வந்து நம்ம வடிவேல் அவர்கள் தான் வந்து ஞாபகம் வரும். ஸோ இந்த திரைப்படத்தை சுரேஷ் சங்கையா அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். யோகி பாபு அவர்களுடன் இணைந்து லவ்லின் சந்திரசேகர், ரைச்சல், ரபிகா, அதேமாரி நம்ம ஜார்ஜ் மரியன் கூட இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில். ஸோ பல பேர் வந்து சப்போர்ட்டிங் ரோல் வந்து பண்ணிருக்காங்க கிணத்த காணும் திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ தியேட்ரிக்கலாக 13ஆம் தேதி வருது வெள்ளிக்கிழமை. ஸோ இப்போ பார்த்த திரைப்படங்களில் கொஞ்சம் அதிக திரையரங்கு கிடச்ச திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஏதோ ஓரளவு ஓகேனா கிணத்த காணும் திரைப்படத்துக்கு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ யோகி பாபு அவர்களுக்கு கோலமாவு கோகிலா மாரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்களில் நீங்கள் பார்க்க போகிற திரைப்படம் ரீரிலீஸ் திரைப்படமா இல்லை நியூ ரிலீஸ் திரைப்படமா அப்படின்றதே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டால் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாப்புலர் திரைப்படமும் ரிலீஸ் ஆகலை. பட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஏதாவது ஒரு திரைப்படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி ஸோ தாய் கிழவி மாரியோ இல்லை வித் லவ் மாரியோ ட்ரிபிள் டி மாரியோ ஏதாவது ஹிட் அடிக்குமா அப்படின்றது வேணால் கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.